விஜய் போடும் பிரம்மாண்ட கணக்கு. மெகா கூட்டணியை இறக்கும் விஜய். மிரண்டு போன திமுக தலைவர் ஸ்டாலின். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஒரு பலமான அரசியல் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் வேகமாக ஈடுபட்டிருக்கு. இதற்கான தீவிரமான திட்டங்கள் நேற்று வகுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவிலிருந்து விலகிய மூத்த தலைவர் KA செங்கோட்டையன் நேற்று அதிகாரப்பூர்வமாக TVKவில் இணைஞ்சார். செங்கோட்டையனின் இந்த நகர்வு தாவேகா மீதான அரசியல் ஆர்வத்தை அதிகரித்துள்ளதோட மேலும் பல கட்சிகள் விஜயோடு கைகோர்ப்பது குறித்த பேச்சுகளையும் கிளப்பியிருக்கு. செங்கோட்டையன் இணைந்த உடனேயே சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம் என தகவல்கள் வெளியாயிருக்கு. கடந்த தேர்தலில் SDPI DTV தினகரனோட அமமுக தலைமையிலான கூட்டணியாக இருந்தது. சில தேர்தல்களில் தனித்து போட்டியிட்ட SDPI கடந்த சட்டசபை தேர்தலில் அமமுகவோட கூட்டணி வச்சது. தற்போது மாறும் அரசியல் சூழ்நிலைகளில் SDPI DTV தினகரனுடன் அப்படியே பயணம் செய்து இரண்டு தரப்பும் ஒன்றா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில் இணையும் என்று சொல்லப்படுகிறது. அமமுகவின் எதிர்கால நிலைப்பாடு குறித்தும் தீவிரமான விவாதங்கள் எழுந்திருக்கு. தினகரன் சமீப காலமாக விஜய்க்கு ஆதரவாக பல அரசியல் விவகாரங்களில் செயல்பட்டு வராரு. திமுகவிற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டி என்று அவர் பல இடங்களில் கூறி வராரு. இது அமமுகவும் தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் கூட்டணி அமையலாம் என்ற யூகங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் SDPI அமமுக அப்படியே மொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு செல்லும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த கூட்டணி உருவானா எதிர்க்கட்சிகள் முகாமில் ஒரு குறிப்பிட்ட மாற்றம் ஏற்படும். இவற்றோட முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் விரைவில் புதிய அரசியல் கட்சியை அறிவிக்க உள்ளார். தனது அரசியல் மீள் வருகையை வலுப்படுத்த அவரும் விஜயோட கூட்டணி அமைக்க வாய்ப்பிருக்கு என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. தனி கட்சி தொடங்கி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி என்று அவர் அறிவிக்க வாய்ப்புகள் உள்ளன. அதே வேளையில் அன்புமணி ராமதாஸ் தரப்பு பாமகவின் பிரிவினர் தமிழக வெற்றி கழக தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை என்றாலும் எதிர்கால தேர்தல்களில் சாத்தியமாக ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்படுவதா உள் விவரங்கள் தெரிவிக்கின்றன. பாமக இதனால் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நகர்வுகள் அனைத்தும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் செயல்படுவதை உணர்த்துகின்றன. மூத்த தலைவர்கள், குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் மற்றும் சிறிய அரசியல் குழுக்களை ஒன்றிணைப்பதன் மூலம் அவர் தனது கட்சியை அடுத்த சட்டமன்ற தேர்தல்களில் ஒரு முக்கியமான சக்தியாக நிலைநிறுத்த முயற்சிப்பதாக தெரிகிறது. இந்த பேச்சுவார்த்தைகளில் பல ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் புதிய அரசியல் கூட்டணிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மையப்புள்ளியாக மெதுவாக உருவாகி வருவதா அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றாங்க. வரவிருக்கும் மாதங்களில் இந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக இணையும் என்பது குறித்து தெளிவாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் எடப்பாடி பழனிசாமிக்கும் KA செங்கோட்டையனுக்கும் இடையிலான நீண்டகால அரசியல் உறவு தற்போது பகிரங்க போட்டியாக மாறியிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்திருக்காரு. நேற்று முதல் நாள் MLA பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர் நேற்று தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் இந்த முடிவை எடுத்திருக்காரு. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது MLA பதவியை ராஜினாமா செய்தார். தாவேகாவில் இணையும் முன் நேற்று இரட்டை இலை சின்னத்தில் நின்று வென்ற கோபிச்செட்டிப்பாளையம் MLA பதவியை ராஜினாமா செஞ்சார். பல தசாப்தங்களாக அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் தற்போது நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. இந்த விலகல் அதிமுகவில் குறிப்பாக அதன் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகவின் விசுவாசமான மற்றும் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையனாக திகழ்ந்தார். அவர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிகளில் பலமுறை MLAவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முக்கியமான அமைச்சர் பதவிகளையும் வகித்திருக்காரு. கட்சி மற்றும் MLA பதவியை ராஜினாமா செய்த பிறகு விஜயின் வளர்ந்து வரும் அரசியல் இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. புதிய தலைமை மற்றும் மாற்றத்தின் அவசியமே தனது முடிவுக்கு காரணம் என்று அவர் தெரிவித்தார். ஆனால் இந்த மாற்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு வெளிப்படையாகவே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு.
பல ஆண்டுகளாக செங்கோட்டையனின் கோட்டையாக விளங்கிய கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவருக்கு பெரும் தோல்வியை ஏற்படுத்த பழனிசாமி விரும்புவதா அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றாங்க. அதிமுகவின் பலத்தையும் செங்கோட்டையனின் செல்வாக்கு குறைந்துவிட்டதையும் நிரூபிக்க பழனிசாமி இந்த முயற்சியில் ஈடுபட்டு வராரு. எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நேரடியாக கடுமையாக தாக்காவிட்டாலும் அவரது நடவடிக்கைகள் இதை ஒரு சவாலாகவே பார்க்கின்றன. செங்கோட்டையனை பற்றி அவர் பொதுவில் பேசவில்லை என்றாலும் தனிப்பட்ட பேச்சுகளில் அவரை தோற்கடிக்க வேண்டும், விடவே கூடாது, சொந்த தொகுதியிலேயே தோல்வியை அவர் ருசிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சபதம் எடுத்திருக்காராம். இது தனிப்பட்ட பெருமை மற்றும் அரசியல் பிம்பம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவே பலரும் பார்க்கிறார்கள். அதிமுகவை விட்டு வெளியேறுவது வெற்றிக்கு வகுக்காது என்று வலுவான செய்தியை அனுப்ப பழனிசாமி விரும்புவதா அவர் நெருங்கிய கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றாங்க. இதற்கிடையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர்கள் செங்கோட்டையனை வரவேற்று மேற்கு தமிழகத்தில் தங்கள் கட்சி வலிமையை வலுப்படுத்த அவரது அனுபவத்தை பயன்படுத்திட்டு வராங்க. அவரது இருப்பு கிராமப்புற மற்றும் பாரம்பரிய வாக்கு வங்கிகளில் ஆதரவு பெற உதவும் என்று அவர்கள் நம்புகிறாங்க. தேர்தல் நெருங்கி வருவதால் பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையிலான இந்த போட்டி மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையன் திமுகவில் சேர்ந்து இருந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு கோபம் அடைந்திருக்க மாட்டார். தாவேகாவில் இணைந்ததை எடப்பாடி பழனிசாமி மிகவும் பர்சனலாக எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இதனால் கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு முக்கிய அரசியல் போர்க்களமாக மாறும். மாநிலம் முழுவதும் உள்ள வாக்காளர்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் இதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடும் என்கின்ற செய்திகளையும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் மட்டுமல்ல, தொடர்ந்து அதிமுகவிலிருந்து பல முக்கிய தலைகளும் தாவேகா மற்றும் திமுகவுக்கு மாறும் அபாயமும் ஏற்பட்டு உள்ளதா தற்போது தகவல்கள் வெளிவந்திருக்கு.